தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதம் 27வது நாள் திருவம்பாவை ஒட்டி சில சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வார்த்தை என்பது தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி அப்படிங்கிறது தான். இங்கே ரெண்டு சொல்லப்படுது. தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி. இறைவனுடைய கடல் திருவடி அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இறைவனுடைய திருவடியை நாளாக சொல்லலாம். இறைவனுக்கு உருவம் இல்லை, இருந்தாலும் அவன் திருவடி, அவனுக்கு ஒரு திருவடி இருக்குது அப்படின்னா அந்த திருவடியை சில குறிப்புகளில் சொல்கிறாங்க. எப்படின்னா, இறைவனுடைய திருவடி என்பது என்னென்னா அவனுடைய கருணை தான் திருவடியாக சொல்லப்படுது. அவனுடைய திருவருள் சக்தி கருணை அவனுடைய திருவடியாக சொல்லப்படுகின்றது. அடியார்கள் திருவடியாக சொல்லப்படுகின்றது. மேலும் திருவைந்தெழுத்து, அதாவது நமச்சிவாய மந்திரமும் அவனுடைய திருவடி. அப்போ இறைவனுடைய திருவடியை போய் பற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கருணையை பற்றிக்கொள், அவனுடைய திருவருள் சக்தியை பற்றிக்கொள், அடியார்களை பற்றிக்கொள், திருவைந்தெழுத்தை பற்றிக்கொள்னு அர்த்தம். இறைவன் திருவடியை பிடி அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் நடராஜர் சிலையில் இருக்கக்கூடிய திருவடியை பற்றுதல் என்பது இல்லை. இங்கே திருவடி என்பது அவனுடைய நமச்சிவாய மந்திரம், அடியார்கள், அவனுடைய கருணை, அவனுடைய திருவருள் சக்தியை பிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ திருவடினா இதுதான் அர்த்தம். அப்போ இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் யாருக்கு காட்சி தருவான் அப்படின்னா, நாமெல்லாம் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை சீரியலில் பார்க்குற மாதிரி நல்ல அக்னிக்கு முன்னாடி தவம் செய்கிறவங்க, ஒற்றை கால் தூக்கி தவம் செய்கிறவங்க, ஊசி முனையில் நின்று தவம் செய்கிறவங்க, அப்புறம் இப்போ புற்றுகள் எல்லாம் மேலே எழும்புறவருக்கு தவம் செய்கிறவர்களுக்கு தான் இறைவன் காட்சி அறிந்து அருள் தருவான்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, தானே தலையளித்து ஆட்கொண்டு அவை எல்லா உயிர்களுக்கும் அவர்கள் செய்த தவத்திற்கு ஈடாக வரமாட்டான். அவனே வருவான், அருள் செய்வான். அவன் அருள் செய்வான். முதல்ல எப்படி வீட்டுக்கு வந்த உடனே வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, ஃபஸ்ட்டு மித்ததை பேசிக்கலாம் அப்படின்னு முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி சிவபெருமான் எல்லா ஆன்மாக்கள்கிட்டையும் முதல்ல என்னுடைய அருளை வாங்கிக்க அப்படின்னு அருளை கொடுத்துட்டு தான் அவன் மற்ற வேலையே செய்கிறான். அதனால தான் அவன் அருளை பெற்ற உடனே அவனுடைய திருவடியாகிய அவனுடைய கருணை அடியார்கள் எல்லாரும் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லுகின்ற வகையில் சிவபெருமான் அருளுக்காக தவம் செய்ய முடியாது. தவம் செய்வதற்கு முன்னதாகவே அருள் செய்து நம்மை ஆண்டு அருளுகின்ற வள்ளல் நம்முடைய சிவபெருமான். ஆகவே அப்பேற்பட்ட சிவபெருமானை நாம் தினமும் அவனுடைய அருளை, அவனுடைய அருள் செய்கின்ற அந்த நிலைமையை எண்ணி எண்ணி அவனை போற்றுவோம். சிவனுடைய திருவடியாகிய அடியார்களை போற்றுவோம், அவனுடைய கருணையை போற்றுவோம் என்று சொல்லி எல்லா உயிர்களுக்கும் முன்னதாகவே அருள் செய்கின்ற பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.